வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலப்பக்கம் சங்கராபுரமில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நார்த் வெஸ்ட் கார்னர் பாட்டில் கட்டி முடிச்சிருக்கேன். இந்த ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எனக்கு முன்னாடி இருக்க இந்த வீடு தான். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மினி பங்களா லுக் தருது. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இந்த வீட்டை நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். G+1 தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 BHK 2 டாய்லெட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு எப்படி வீடு இருக்கோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் 2 BHK 2 டாய்லெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பால்கனி அது தெரியுது பார்த்தீங்களா, நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. வீட்டுக்குள்ளே போய் வீடு எல்லாமே நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். நல்ல ஒரு ஃப்ளோர் பிளானை தான் இந்த வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டை தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங்க. வெஸ்ட் ஃபேஸிங் முன்னாடி இருக்க ரோட் 22 ஃபீட் ரோடுங்க. இந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான். அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்பிள்ஸ் மட்டும் தான் இந்த ரோடு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையில்லாம அன்வான்ட் பர்சன் யாருமே வரமாட்டாங்க. ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த வீட்டு இந்த ஓனர் சேல் பண்ணுறதுனால நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இப்போ பெயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்குள்ளேயும் பெயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி பெயிண்ட் அவுட் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறாங்க. ரீசேல் ஹவுஸாக இருக்கிறதுனால இந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மினி பங்களா லுக் தருது. அந்த எலிவேஷன் லுக் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் காம்பவுண்ட்லேயும் ஃபுல்லாகவே எலிவேஷன் டைல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது நார்த் ஃபேஸிங்க. நார்த் ஃபேஸிங் முன்னாடி இருக்க ரோட் 24 ஃபீட் ரோடுங்க. விக்கெட் கேட் வந்து உள்ளே வந்தோடனே மெயின் டோர் மெயின் வாசப்படிக்கு முன்னாடியும் அந்த எலிவேஷன் டைல் ஸ்டோன் ஃபினிஷிங் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது கார் பார்க்கிங்க. இந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் ஷிஃப்ட் ஆர் செடான் கார் நிப்பாட்டிக்கலாம். ஒரு கார் ஸ்டாப் பண்ணது போக தாராளமாக 2 பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் பாட்டில் தான் இந்த வீட்டை நம்மளுக்கு கட்டி முடிச்சிருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான். கார் பார்க்கிங் உள்ள கேட்டுக்கு பதில் நம்ம காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கார்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாலும் அவங்க நிப்பாட்டெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. டெட் எண்ட் ஸ்ட்ரீட்னால மெயின் டோர் தேக்கூட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லிவிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ தான் பெயிண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வீடியோக்குள்ளேயே பார்க்க முடியும். ஹாலில் ஒன் சைடு வாலில் உடன் விண்டோ வித் கிரில்லோட கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோருங்க. உட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பூஜை ரூம் உள்ள வர செல்ஸ் எல்லாமே கடப்பா கல் கிடையாதுங்க, கிரானைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் தான் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் EB வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 3 ஃபேஸ் EB வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் ஒரு 3 ஃபேஸ் EB கொடுத்துருங்க. மொத்தம் இந்த வீட்டில் 2 மீட்டர் இருக்குங்க. ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK 2 டாய்லெட் வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK 2 டாய்லெட் வீடுங்க. மெயின் டோரில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மெயின் டோர் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட அது வழியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணாமல் ஹாலில் வர காமன் பாத்துங்க. காமன் பாத் முன்னாடி ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் PVC டோர் தான். வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. ஒரு வெண்டிலேட்டருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், வாட்டர் டூ பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த ஓனர் இந்த வீட்டை சேல் பண்ணுறதுனால இந்த வீட்டில் வர எல்லா பாத்ரூம்லையும் டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஃபுல்லாகவே பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஹவுஸில் வர ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குட் டோர் தான். இந்த பெட்ரூமில் பாருங்கள் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸுமே பெரிய விண்டோஸ், ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோ மாதிரி இருக்குது. அதனால் இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஃப்ட் PVCயில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ளாட்டில் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. 8 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு லேஅவுட்டில் கூட ஃபஸ்ட்டு கார்னர் ப்ளாட்டை தான் புக் ஆகும். ஏன் கார்னர் ப்ளாட் புக் ஆகும்னா, அந்த லேண்டை நம்ம வாங்கி வீடு கட்டும் போது 2 பக்கம் நம்மளுக்கு ரோடு கிடைக்குமோ 2 பக்கம் கார் ஏற்றலாமல் நீங்கள் கேட்டு வச்சுக்கலாம். நல்ல வென்டிலேஷன் காற்று வசதி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கார்னர் பிளாட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடு நம்மளுக்கு கார்னர் பிளாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. 100% வாஸ்து கம்ப்ளீட் ஹவுஸ் இது நம்மளுக்கு வந்துருங்க. இது டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங்கில் நீங்கள் தாராளமாக ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். டைனிங்கில் ஒன் சைடு வாலில் உடன் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. டைனிங் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ஏரியா, ஹேண்ட் வாஷ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்துலாம். கிச்சன் ஓப்பன் கிச்சனில் தான் இருக்குது. கிச்சனோட ஃபேஸிங் ஈஸ்ட் சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. கிச்சன் மேலே கிரானைட்டில் தான் போட்டு வச்சிருக்காங்க. கிச்சன் மேடைக்கு மேலே 4 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. சிம்னி இருக்குது, சிங்க் இருக்குது, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் கிச்சன் நல்லா பெருசாக ஸ்பேசிஸாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்குது. கிச்சன்லேயும் ஒன் சைட் வாலில் உடன் விண்டோ வித்துக்களோட ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடைக்கில் உட்டோர் PVCயில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். செகண்ட் பெட்ரூம் முன்னாடி ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் பட்டாக்குட் டோர் தான். சொல்ல மாட்டுட்டேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, மன்னிச்சிருங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. 2024லேருந்து 2025 நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட் இயர் 2024 நீங்கள் என்ன நல்ல விஷயம் நினச்சி நடக்காமல் இருந்துச்சோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு நடக்குங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.
என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க, பாத்ரூம் டோர் பிவிசி டோர் தான், வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, ஒரு வெண்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இருக்குது, டேப் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த ஓனர் இந்த வீட்டை சேல் பண்ணுறதுனால இந்த வீட்டில் வர எல்லா பாத்ரூம்லையும் டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் நியூவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வுட் ஒர்க்லாம் தேக்குடில் தாங்க லாஃப்ட் செல்ஃப் வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. வுட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த செல்ஃப்ஸ்லாம் பாருங்கள், கடப்பக்கல்ல செல்ஃப்ஸ் போடல. நிறைய பேர் கடப்பக்கல்ல தான் செல்ஃப்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. அந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் காட்டே போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இது வீட்டோட பேக் சைடுக்கு போகிற சர்வீஸ் ஏரியாங்க. ஹால்லேருந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் துணி கையில் துவைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கல்லும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி 2 அடி செட் பேக் விட்டு தான் இந்த ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி முடிச்சிருக்காங்க. ஹால்லேருந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சேஃப்டிக்காக வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் இப்போ புதுசாக போட்டுதுங்க, நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த கிரில்லுக்கு கீழே அந்த கேட் மார்க் பார்த்தீங்களா, அது கீழே அந்த மண்ணு மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் செடி கார்டனிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஓனர் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் தான். என் வீடு சேலுக்கு இருக்குது, சேல் பண்ணி கொடுக்கணும் பாருன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பில்டப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஒரு வாட்டி போய் செக் பண்ணி கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கில்கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் தேக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தாங்க. இந்த மெயின் டோர் இப்போ தான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோம் நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வீடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு நம்மளுக்கு வந்துடும். எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. என்ன கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே மேலே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய பால்கனி வந்தது. இப்போ அந்த பால்கனி நம்ம பார்த்துலாம். இந்த பால்கனி டோரும் புதுசாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேக்குட் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோருங்க. பால்கனி பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. பால்கனி முன்னாடி இருக்க வால்யூம் எலிவேஷன் டைல் ஸ்டோன் ஃபினிஷில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ நான் வீடியோ ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிச்சேன். ரொம்ப அழகாகவே பிளான் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஓனர் பார்த்து இந்த வீடு கட்டியிருந்தாங்க. 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 2021க்கு அப்புறம் நேட்டிவ் நாகர்கோவிலுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்ட் விட்டு வச்சுருந்தாங்க. ரெண்ட் விட்டுங்க வீடு சரியாக மெயின்டைன் பண்ணலை. அதனால தான் இப்போ இந்த வீட்டை அவங்க சேல் பண்ணிடுறாங்க. இந்த வீடு வந்து 1170 1170 லேண்ட் ஏரியாங்க. கிட்டத்தட்ட அரை கிரவுண்டுக்கு லேண்ட் ஏரியாவே வந்துடுது. பில்டப் 2000 கட்டப்பட்ட 4 BHK 2 போர்ஷன் ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ரேட் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். பட் ரேட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போவே நான் சொல்லிக்கிறேன், இங்கே விற்கப்படுற லேண்ட் ரேட் காஸ்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கும் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு எதனால் வாங்கணும்னு அப்படின்றது தெரியும். அதெல்லாம் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சித்தால பக்கம் ஓஎம்ஆர் நியர்பை இந்த காரிடாரில் ரெண்டல் இன்கம் வரா மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே சொல்லிக்கிறேன், சங்கராபுரம் சித்தால பக்கம் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 450 மீட்டர்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்க வேணாம். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. உங்கள் குழந்தைங்களை ரொம்ப தூரம் நடக்க விடாமல் நீங்கள் இருக்க வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும். பக்கத்தில் கோவில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ், மெயின் ரோட், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும். நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிஸாக இருக்கீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இல்லை பிரதர்ஸ் மேரிட் ஆகிட்டு ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி 2 போர்ஷனாக இருக்க மாதிரி நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன் தான் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டன் வாட்டர் கிடையாது. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது வாட்டர் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். வாட்டர் எல்லாமே தண்ணி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே சின்னதாக ஒரு பயம் இருக்கும், மழை பெஞ்சா இந்த இடத்துலலாம் தண்ணி ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா சொல்லிட்டு. 2023 ஃப்ளட் வந்தப்போ கூட, அதுக்கு முன்னாடி 2015 ஃப்ளட் வந்தப்போ கூட இந்த ஏரியாலாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. இந்த வீடு நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குற மாதிரி தான். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்கள், எப்படிங்க மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி லாக நிற்குமா சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் தண்ணி ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும்போது விசாரிச்சு பார்த்து வீடு வாங்க மறந்துடாதீங்க. வீடு பார்த்தீங்களா, கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இந்த வீடு இருக்கும். இது கிச்சனுங்க, ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேஸிங் ஈஸ்ட் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. 100% வாஸ்து கம்ப்ளீட் ஹவுஸ் இது நம்மளுக்கு வந்துடுங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ளாட்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று வசதி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு ரெண்டல் இன்கம்க்கு நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த வீடு நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் 2 BHK ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 BHK ஹவுஸ். ஃபியூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் மேலேயும் வீடு கட்டலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். அது மூலிமா மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். இந்த காரிடார்லாம் 2 BHK வீடு உங்களுக்கு 15,000 17,000 வரைக்கும் ரெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. கிடைக்கும் உங்களுக்கும். என்ன இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையும் நிரந்தரம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு ரெண்ட் வரா மாதிரி வீடு வாங்கி வச்சிங்கன்னா
ஒரு அஷ்யூர்டு இன்கம் உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இந்த காரிடாரில் இருந்து உங்களுக்கு OMR ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. OMR நான் சொல்லவே தேவையில்ல, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இந்த வீடு இப்போ கூட நிறைய பேர் ரெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓனர் இந்த வீடு சேல் பண்ணுறதுனால இப்போ ரெண்ட் விடலை. சப்போஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது மூலிமா உங்களுக்கு மாதம் ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை நீங்கள் வாங்கிட்டு ரெண்ட் விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ரெண்ட்டுக்கும் வந்துருவாங்க. டெரஸில் பீம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூச்சரில் இன்னும் ஒரு ஃப்ளோர் நீங்கள் மேலே பில்ட் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சித்தாலப்பக்கம் சங்கராபுரமில் வர ஜோன்ஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் லேண்ட் ரேட்டும் சரி பில்டிங் காஸ்ட்டும் சரி எக்கச்சக்கமாக ஏறி போயிடுச்சு. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தாலப்பக்கம் இப்போ கிடையாதுங்க, வேறு லெவல் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. டெரஸ்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செடிகள்லாம் வச்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் முன்னாடி இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். நல்ல ஒரு கர்வாக இருக்குது இந்த ஸ்பேஸ். ஆர்ச் டிசைன் கர்வாக இருக்குது. இந்த இடத்துல செடிகள்லாம் வச்சிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். டெரஸில் வர வாட்டர் டேங்க் நியூவாக தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கூட டெரஸில் 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாங்களாம். ஹீட்டர் ப்ரூஃப் லீக் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. பாலி ஒரித்தன் கோட்டுங்க. கீழே ஹீட்டர் இறங்கக்கூடாது, எப்பவுமே கூலிங்காக இருக்குன்னு சொல்லி லிக்விட் ரப்பருங்க அது பேர். அது இந்த ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள், மினி பங்களா லுக் தருதுங்க. ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1170 1170 லேண்ட் ஏரியாங்க. பில்டப் 2000 பில்டப்பில் கட்டப்பட்ட 4 BHK 2 போர்ஷன் ஹவுஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்குது 2 BHK 2 டாய்லெட். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்குது 2 BHK 2 டாய்லெட். ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் மேலே பில்ட் பண்ணிக்கலாம். இந்த ரீசேல் இண்டிவிஜுவல் ஹவுஸை நீங்கள் வாங்கிட்டு இந்த வீட்டை நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலி பெருசாக இருந்தால், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அப்படி இல்லை இந்த வீட்டை நான் வாங்கிட்டு ஒரு போர்ஷனில் இருந்துட்டு இன்னொரு போர்ஷன் ரெண்ட் விட போகிறேன், மாதம் எனக்கு ஒரு ரெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டு இந்த வீடு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி. வீட்டோட ஃபுல் வியூ பாருங்கள். மினி பங்களா லுக் தரதுல நார்த் ஃபேசிங் முன்னாடி இருக்க ரோடு, வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு 24 feet ரோடுங்க. இந்த ரோடு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ரோடு நம்மளுக்கு 22 feet ரோடுங்க. இந்த ரோடெலாம் கூடி சீக்கிரமாகவே கவர்மெண்ட் சைடில் போட்டு கொடுத்துருவாங்க. சித்தாலா பக்கம் இன்றைக்கி நிறைய இடத்துல கவர்மெண்ட் சைடில் ரோடு ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வீடு இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே தான் ரோடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரோடுமே கூடிய சீக்கிரமாகவே ஒரு 1 monthக்குள்ளே நம்மளுக்கு ரோடு வந்துடும். இந்த வீட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 1 crore 10 lakhs, 1 கோடியே 10 லட்ச ரூபா. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் அல்லது பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி தான் 85 to 90% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போகலாம். ஆல் பேங்க் லோன் எலிஜிபிள். உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ரெட் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. செங்கல்ல கட்டப்பட்ட வீடு தான். 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. 8 years முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரிவர்ஸ் அண்ட் ஆர்த் மண் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாருங்கள், நல்லது. அப்புறம் வீடு முடிஞ்சிருச்சுன்னா பாரதி எனக்கு கொஞ்சம் பேசி முடிச்சு விடுப்பானாலும் நான் பேசுகிறதுக்கு ரெடி தான். ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான். சரிங்களா? ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். நான் மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கட்டும். உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணி கொடுக்கறனால உங்களுக்கான அத்தனை சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட்டான ரேட்டில் பெஸ்ட்டான குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வீடும் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க, இதே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ABM Homes.